Good morning, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஸ்போக்கன் அரபிக்கில் சின்ன சென்டென்ஸ் சரியா சின்ன ஒரு 2 வேர்டு இல்லைனா 3 வேர்டு வச்சு பண்ணக்கூடிய சின்ன சென்டென்ஸ் எல்லாமே சரியா என்னென்னா இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறது என்னென்னா ஒரு வேர்டை வச்சு அது கூட 2 வேர்டை சேர்த்து ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது அதுவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி படிக்கக்கூடிய அந்த அரபிக் சென்டென்ஸ் எல்லாமே சின்ன சென்டென்ஸாக நமக்கு அன்றாட வாழ்க்கை நடைமுறையில் யூஸ் ஆகிற மாதிரி உள்ள சென்டென்ஸாகிட்டே இருக்கும் எல்லாம் சரியா. அதனால் வீடியோ கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரியா. எல்லாமே நல்ல சென்டென்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய சென்டென்ஸ் சரியா. முதல் சென்டென்ஸ் என்ன தெரியுமா இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பார்க்குறதுல முதல் சென்டென்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்புங்கிறதுக்கு என்ன சொல்கிறது சரியா. ஹெல்ப்புன்னா சாத்து சரியா. சாத்துன்னா ஹெல்ப் இல்லைனா மிஸ்ஸாத்துன்னு சொல்லலாம், மிஸ்ஸாத்துன்னு சொல்லலாம் இல்லைனா சாத்துன்னு சொல்லலாம். அப்போ சாத்துன்னா ஹெல்ப்பு சரியா. எனக்கு உதவுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஹெல்ப் மீ, நம்ம ஹெல்ப்புக்கு தான் பார்த்தோம் சாத் சரியா. ஹெல்ப் மீக்கு என்ன சொல்கிறது சாத்துனி, சாத்து அது கூட ஒரு நீ சேர்த்துருங்க நூன் யா சரியா. அப்போ சாத்து நீன்னு சொன்னால் ஹெல்ப் மீ சரியா. ஓகே, அப்போது ஹெல்ப் மீங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் சாத்னி கரெக்டாக. ஹெல்ப் மீ எனக்கு உதவு, முஜே மதத் கரோ கரெக்டாக. ஓகே, இதே சென்டென்ஸே நம்ம வந்து என்ன உதவுங்கிறது ஒரு சும்மா நம்ம ஹெல்ப் மீன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்ல முடியாது சரியா. ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு தானே சொல்லுவோம் அப்படி தானே. நிச்சயமாக ஒரு ஹெல்ப்புன்னு நம்ம சொல்லும்போது அதாவது ஒரு ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு சொன்னால் தான் அது கரெக்டாக சொல்லக்கூடிய முறை சரியா. அப்போ அது எப்படி சொல்கிறது சரியா. சாத்னின்னா ஹெல்ப் மீ ஓகே. ஆனால் ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு சொல்லணுன்னா அதை எப்படி சொல்கிறது சரியா. வேறு ஒன்றும் இல்லை, அந்த சாத்னிக்கு ஃபஸ்ட்டில் ப்ளீஸ்க்குள்ள அரபிக் வேர்டை போடுங்க கரெக்டாக. ப்ளீஸ்க்கு என்னது லோ சமத் சரியா. அப்போ லோ சமத் சாத்னி சரியா. லோ சமத் சாத்னி கரெக்டாக. இல்லை மின் ஃபத்லிக் சாத்னி. அப்போ லோ சமத் ப்ளீஸ் சாத்னி ஹெல்ப் மீ. அப்போ சொல்லும்போது லோ சமத் சாத்னின்னு சொன்னால் ப்ளீஸ் ஹெல்ப் மீ கரெக்டாக வருது சரியா. இல்லைனா மின் ஃபத்லிக் சாத்னின்னு சொல்லலாம் கரெக்டாக. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, இப்போது தால்னு சொன்னால் வான்னு அர்த்தம் சரியா. இது ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னால் உள்ள ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். தால்னு சொன்னால் கம், அதான் கம். தால் கம், ஆவ் சரியா, வா. இது கூட என்ன ஒரு சென்டென்ஸ் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏன் கூட வான்னு சொல்லணும் சரியா. கம் வித் மீ மேரே சாத் ஆவ், ஏன் கூட வா. இது எப்படி சொல்கிறது சரியா. தாளுங்கிற வேர்டு கூட எந்த வேர்டை சேர்த்தா என்னுடன் வான்னு வரும், அதான் கம் வித் மீ மேரே சாத் ஆவ் சரியா. தால் மாயி சரியா, அதான் மான உயித்து, அந்த யா தான் மீ சரியா. அப்போ மான உயித்து லாஸ்ட்டில் வரக்கூடிய யா அதான் மாயி. மாயின்னு சொன்னால் வித் மீ. அப்போ தால்னா கம், அப்போ தால் மாயின்னு சொன்னால் கம் வித் மீ மேரே சாத் ஆவ், ஏன் கூட வா கரெக்டாக. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, பேசுங்கிறதுக்கு உள்ள வேர்டு கல்லம் சரியா. கல்லம்னு சொன்னால் பேசு, அதான் ஸ்பீக் இல்லைனா டாக் சரியா. பேசு கல்லம் டாக் இல்லைனா ஸ்பீக். பாத் கரோ ஹிந்தியில் பாத் கரோ சரியா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெறும் கல்லம்னு சொல்லி எதுவும் ஒரு சென்டென்ஸ் ஆகாதுல்ல, அதை எப்படி ஒரு சென்டென்ஸை நம்ம உருவாக்குறோம் கரெக்டாக. கல்லம்ங்கிற வேர்டில் நம்ம எப்படிலாம் அந்த சென்டென்ஸை மாற்றி அந்த வேர்டை மாற்றி ஒரு சென்டென்ஸாக உருவாக்குறோம். அதான் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா அந்த கல்லம்களுடைய வேர்டை டாக் டு மீ ஏன் கூட பேசு, ஹம்சே பாத் கரோ அப்படி மாற்ற போகிறோம் சரியா. அப்போ முதல்ல என்ன பண்ணுங்கள், அந்த கல்லம்ங்கிற வேர்டுக்கு ஃபஸ்ட்டில் தாங்கிற ஒரு எழுத்தை சேருங்க. அப்போ தா சேர்த்தோம்னா தக்கல்லம், அதான் யூ டாக் சரியா. ஏன்னா தா சேர்த்தாச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட்டில் வந்துட்டுனா அதுக்கு மீனிங் வந்து யூ. அப்போ கல்லம் கூட தா சேர்த்து தக்கல்லம்னு சொன்னால் யூ டாக் சரியா. யூ டாக் அதான் தக்கல்லம். அடுத்தால நீ ஒரு நீ சேர்த்துருங்க, அதான் மீ கரெக்டாக. அப்போ தக்கல்லம் வர யூ டாக், அந்த நீ அதான் தக்கல்லம் நீ டு மீ கரெக்டாக. தக்கல்லம் யூ டாக், தக்கல்லம் நீ யூ டாக் டு மீ, அதான் டாக் டு மீன்னு நம்ம சொல்கிறோம் கரெக்டாக. ஹம்சே பாத் கோ என் கூட பேசு ஓகே.
சரி ஏன் கூட நாளைக்கு பேசுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. சரியா, ஏன் கூட நாளைக்கு பேசு. சரியா, டாக் டு மீ டுமாரோ. டாக் டு மீ டுமாரோ. கல் முஸ்ஸே பாத் கர்னா. கல் முஸ்ஸே பாத் கர்னா, ஏன் கூட நாளைக்கு பேசு. டாக் டு மீ டுமாரோ. இப்போ டாக் டு மீ நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது, அப்படி தானே. தக்கலம் நீ, அது கூட அந்த டுமாரோவுக்குள்ள அரபிக் வேர்டை சேர்த்தா சரி தானே. ஓகே, டுமாரோவுக்கு அரபிக் வேர்டு என்னது? புக்ரா. கரெக்டாக? அப்போ தக்கலம் நீ புக்ரா. சரியா, தக்கல்லம் நீ டாக் டு மீ புக்ரா டுமாரோ. அப்போ தக்கல்லம் நீ புக்ரான்னு சொன்னால் டாக் டு மீ டுமாரோ, நாளை என் கூட பேசு. கல் முஸ்ஸே பாத் கர்னா. கல் முஸ்ஸே பாத் கர்னா, டாக் டு மீ லேட்டர், டாக் டு மீ டுமாரோ, நாளைக்கு என் கூட பேசு. சரியா, தக்கல்லம் நீ புக்ரா. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன பார்க்குறோம் தெரியுமா? அடுத்த சென்டென்ஸ் வந்து முதல்ல ஒரு வேர்டு, அதான் போங்கிறதுக்கு என்ன வேர்டு? சரியா, போ, அதான் கோ, ஜாவ். சரியா, போ, கோ, ஜாவ். இதுக்கு என்ன அரபிக்? ரூஹ். ரூஹ். சரியா, ரூஹ்னு சொன்னால் போ. ஆனால் இது கூட நம்ம இப்போ ஒரு வேர்டை சேர்த்து அதை ஒரு சென்டென்ஸாக மாற்றுறோம். என்ன பண்ணுறோம் பாருங்க, ஆஃபீஸுக்கு போன்னு சொல்லணும். சரியா, ஆஃபீஸுக்கு போ, அது எப்படி சொல்கிறது? சரியா, ரூஹ் கோ, ஆஃபீஸுக்கு மக்தாப். வெறும் ஆஃபீஸ் இல்லை, அது இப்போ இங்கிலீஷில் சொல்லும்போது நம்ம கோ டு ஆஃபீஸ்னு சொல்ல மாட்டோம், கோ டு தி ஆஃபீஸ்னு சொல்லணும். சரியா, அப்போது ரூஹ் மக்தாப்னு சொன்னால் கோ டு ஆஃபீஸ். ஆனால் ரூஹ் அல் மக்தாப்னு சொன்னால் கோ டு தி ஆஃபீஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சென்டென்ஸும் எந்த வேர்ட்லையும் ஃபஸ்ட்டில் வந்து அல்லுன்னு வந்துன்னா அது தீன்னு சொல்லி அடுத்தால கண்டினியூவாக ரீடு பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா, அப்போ ரூஹ் கோ அல் மக்தாப் தி ஆஃபீஸ். அப்போ கோ டு தி ஆஃபீஸ் கரெக்டாக வருது. ஆஃபீஸுக்கு போ, தஃப்தர் ஜாவ். தஃப்தர் ஜாவ், கோ டு தி ஆஃபீஸ், ஆஃபீஸுக்கு போ, ரூஹ் அல் மக்தாப். கரெக்டாக? சரி, உன் வீட்டுக்கு போன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. சரியா, உன் வீட்டுக்கு போ எப்படி சொல்கிறது? ரூஹ் நம்மகிட்ட இருக்குது, கோ. இப்போ உன்னுடைய வீட்டுக்கு, அதுக்கு என்ன அரபி? சரியா, ரூஹ் நம்மகிட்ட இருக்குது, அதான் கோ. அப்போ வீட்டுக்கு வந்து பேத்து. உன்னுடைய வீட்டுக்கு என்னது? லாஸ்ட்டில் ஒரு இக்கை சேருங்க பேத்து கூட. அப்போ ரூஹ் பைத்திக். கரெக்டாக? ரூஹ் பைத்திக். கரெக்டாக? அப்போ ரூஹ்னா கோ, பைத்திக்னா யுவர் ஹவுஸ். கரெக்டாக? இப்போ சேர்த்துரும்போது கோ டு யுவர் ஹவுஸ் கரெக்டாக வருது. உன் வீட்டுக்கு போ. अपना घर पे जाओ, अपना घर पे जाओ. கரெக்டாக? रूह गो बेतिक யுவர் ஹவுஸ் கரெக்டாக வருது. உன் வீட்டுக்கு போ, கோ டு யுவர் ஹவுஸ், अपना घर पे जाओ. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இதை எடு, டேக் திஸ், இஸ்கு லேவ். சரியா, இஸ்கு லேலோன்னு சொல்லுங்கள். இஸ்கு லேலோ, டேக் திஸ், இதை எடு. சரியா, இதை எப்படி அரபிக்கில் சொல்கிறது? खुद हादा. खुद हादा. சரியா, खुद हादा, खुद டேக் हादा திஸ். அப்போ சேரும்போது டேக் திஸ், खुद हादा. சரியா, இதை எடு, இஸ்கு லேலோ. கரெக்டாக? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னென்னா ஷீலுங்கூடிய வேர்டு. சரியா, ஷீல், குத்து, ஷீல், இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிச்சுக்கோங்க. குத்துங்கிறது என்னென்னா சாதாரணமாக நடைமுறையில் சும்மா எடுன்னு சொல்கிறது. சரியா, ஷீல்டு சொன்னால் அதுவும் மீனிங் வந்து எடுதான். சரி, அதான் இது மீனிங் வந்து என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமான மீனிங். அதாவது அகற்று, ரிமூவ். சரியா, அகற்று, ரிமூவ், நிக்காலோ. சரியா, அட்டாவ்னு சொல்லுங்கள், அட்டாவ். கரெக்டாக? அப்போ ஷீல் ஹாதான்னு சொன்னால் ஷீல் ரிமூவ் ஹாதா திஸ். அப்போ சொல்லும்போது ரிமூவ் திஸ், இஸ்கு அட்டாவ், இதை அகற்று. கரெக்டாக? நல்லா கவனிச்சுக்கோங்க வித்தியாசம். என்னென்னா ஒரு கோபத்தில் சொல்கிற மாதிரி. சரியா, மேனேஜர் ஆஃபீஸில் வர்றாரு, அவர் டேபிளில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அவர் அதை பார்த்துட்டு கோபத்தில் சொல்கிறாரு ஷீல் ஹாதா, ஷீல் ஹாதா. சரியா, ரிமூவ் திஸ், இஸ்கு அட்டாவ், இதை 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 அகற்று. கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. இதே என்ன கொஞ்சம் வித்தியாசம். சரியா, என்ன சொல்கிறாருன்னா ஷீல், அதான் இதை இங்கிருந்து அகற்றுன்னு சொல்லணும். கரெக்டாக? இப்போ நம்ம இதை அகற்றுங்கிறது பார்த்தோம், ஷீல் ஹாதா, அப்படி தானே? ஷீல்னா ரிமூவ், ஹாதானா திஸ். அப்போ ரிமூவ் திஸ் பார்த்தோம். அதான் இஸ்கு அட்டாவ், இதை அகற்று பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிமூவ் திஸ் ஃப்ரம் ஹியர், இதை இங்கிருந்து அகற்று, இஸ்கு யஹாசே அட்டாவ். சரியா, இஸ்கு யஹாசே அட்டாவ், ரிமூவ் திஸ் ஃப்ரம் ஹியர், இதை இங்கிருந்து அகற்று. சரியா, இது எப்படி சொல்கிறது? ஷீல் ஹாதா நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது, அப்படி தானே? ஷீல் ஹாதா நம்மகிட்ட இருக்குது, அதான் ரிமூவ் திஸ். இப்போ ஃப்ரம் ஹியருங்கிறதுக்குள்ள அரபிக் வேர்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம் சென்டென்ஸில் லாஸ்ட்டில். ஃப்ரம்க்கு என்னது? மின், ஹினா, ஹியர். மின் ஃப்ரம், ஹினா, ஹியர். ஷீல் ஹாதா, ரிமூவ் திஸ், மின் ஃப்ரம், ஹினா, ஹியர். கரெக்டாக?
அப்போ ஷீல் ஹாதா மின் ஹினான்னு சொன்னால் ரிமூவ் திஸ் ஃப்ரம் ஹியர், இதை இங்கிருந்து அகற்று, இஸ்கு யஹாசே அட்டாவ். கரெக்டா? ஓகே. சரி, முதல்ல இதை அகற்றுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சரியா? முதல்ல இதை அகற்று, ஃபர்ஸ்ட் ரிமூவ் திஸ். பஹலா இஸ்கு யஹாசே அட்டாவ், யஹாசே வேண்டாம், அட்டாவ் போவோம் சொல்லுவோம். சரியா? பஹலா இஸ்கு அட்டாவ், பஹலா இஸ்கு அட்டாவ், ஃபர்ஸ்ட் ரிமூவ் திஸ், முதல்ல இதை அகற்று. இது எப்படி சொல்கிறது? சரியா? இப்போ இந்த ஷீல் ஹாதா ரிமூவ் திஸ் அப்படி தானே? அந்த ஷீல் ஹாதாவுக்கு முன்னால் ஃபஸ்ட்டுக்குள்ள அரபிக் வேர்டை சேர்த்துங்க, அதுதான் அவ்வல். அவ்வல் ஷீல் ஹாதா. கரெக்டாக? அவ்வல் ஷீல் ஹாதா, அவ்வல் ஃபஸ்ட்டு, ஷீல் ஹாதா ரிமூவ் திஸ். அப்போ ஃபஸ்ட் ரிமூவ் திஸ், அதான் கோத்தில் சொல்கிறாரு, ரிமூவ் திஸ், ஃபஸ்ட் ரிமூவ் திஸ், முதல்ல இதை அகற்று. சரியா? பஹலா இஸ்கா அட்டாவ், பஹலா இஸ்கா அட்டாவ், முதல்ல இதை அகற்று, ஃபஸ்ட் ரிமூவ் திஸ். அவ்வல் ஷீல் ஹாதா. கரெக்டாக? ஷீல் ஹாதான ஏற்கனவே நம்மகிட்ட இருந்து அவ்வல்ங்க வேர்டை மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். அவ்வல் ஷீல் ஹாதான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரிமூவ் திஸ். கரெக்டாக? பஹலா இஸ்கா அட்டாவ், முதல்ல இதை அகற்று. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு நல்ல ஒரு பொருளை, சரியா, நல்ல ஒரு பொருள், இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஏதாவது ஒரு பொருளை நல்லதுன்னு சொல்லக்கு என்ன தெரியுமா? அரபிக் வேர்டு வந்து ஜெயின். சரியா? ஜெயின்னு சொல்லலாம், தைப்புன்னு சொல்லலாம், ஜெயித்துன்னு சொல்லலாம். சரியா? நிறைய வித்தியாசமான வேர்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஜெயினுங்க வேர்டில் ஒரு சென்டென்ஸ் போடுவோம். கரெக்டாக? அப்போ ஜெயின்னா குட்டு. சரியா? ஜெயின் வாயித்துன்னு சொன்னால் வெரி குட். கரெக்டாக? நல்லா புரிஞ்சுக்குவாங்க. சரியா? ஜெயின் குட், ஜெயின் வாய்த்துன்னு சொன்னால் வெரி குட். ஒரு பொருளை பற்றி சொல்கிறோம், இது நல்ல பொருளுங்கிறதுக்கு ஜெயின் வாய்த்துன்னு சொன்னால் வெரி குட். சரியா? இல்லை ஒரு விஷயத்தை கூட ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்ம ஒரு வெரி குட்னு சொல்லலாம். சரியா? ஜெயின் வாய்த்துன்னு சொல்லலாம். சரியா? அப்போ ஓகே, ஜெயின் வாய்த்துன்னு சொன்னால் வெரி குட், ரொம்ப நல்லது, பஹத் அச்சா ஹை. கரெக்டாக? ரொம்ப நல்லது, வெரி குட், பஹத் அச்சா ஹை, ஜெயின் வாயித். சரியா? ஜெயின் வாயித். ஓகே. சரி, இதே நல்லது இல்லைன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. நல்லது இல்லைன்னா எப்படி சொல்கிறது? சரியா? நல்லதுக்கு ஜெயின் வாயித்துன்னு சொன்னோம். சரியா? நல்லது இல்லைன்னா மூ ஜெயின். சரியா? மூ ஜெயின், அந்த வாயத்தை தூரம் எடுத்துருங்க, ஜெயினுக்கு முன்னால் மூணு ஒரு வேடை போட்டுருங்க. அப்போ மூ ஜெயின்னு சொன்னால் நாட் குட். சரியா? நாட் குட், நல்லது இல்லை. அச்சா நஹி ஹை, அச்சா நஹி ஹை, நாட் குட், நல்லது இல்லை. சரியா? அப்போ மூ ஜெயின். இதை நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி கூட சொல்லலாம். இப்போ நம்ம சொன்னது வந்து ஒரு நல்லது இல்லைன்னா ஒரு பொருளை சொல்லி சொன்னோம்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஆள் கூட பேசும்போது கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இது நல்லதில்லை. சரியா? இது நல்லதில்லை. அவர் ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி. சரியா? இது நல்லதில்லை. கரெக்டாக? இப்போ நம்ம சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமான வேர்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆள் பேசுன பேச்சு வந்து நமக்கு பிடிக்கல, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இது நல்லதில்லை. சரியா? ஹாதா மூசைன், அந்த மூசைனுக்கு அடுத்து முன்னால் ஹாதான்னு ஒரு வேர்டு சேர்த்துருங்க. சரியா? ஹாதா மூசைன்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் குட், இது நல்லதில்லை, ஏ அச்சா நஹி ஹை. கரெக்டாக? ஹாதா மூசைன். கரெக்டாக? நல்லா புரிஞ்சுக்கோங்க, வித்தியாசமான மீனிங். சரியா? ஓகே, புரிஞ்சுதா? மூசைன்னா நாட் குட், ஹாதா மூசைன் சொன்னால் திஸ் இஸ் நாட் குட், இது நல்லதில்லை, ஏ அச்சா நஹி ஹை. சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு பொருளை வந்து ஒரு ஆளுக்கு வேணுமான்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு பொருளை உனக்கு வேணுமான்னு கேட்குறோம். சரியா? நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குற மாதிரி நினச்சிக்கோங்க. உனக்கு வேணுமா, அது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்போம். சரியா? வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அதான் டூ யூ வாண்ட், டூ யூ வாண்ட், ஆப்கு சாஹியே கியா, ஆப்கு சாஹியே கியா, டூ யூ வாண்ட், உனக்கு வேணுமா, இது எப்படி அரபிக்கில் கேட்குறது. சரியா? துரீத், ஒரே வேர்டு. நல்லா பாருங்கள், எவ்வளோ ஈஸி பாருங்கள். அரபிக் லாங்குவேஜில் வந்து இந்த மாதிரி அட்வான்ஸு ரொம்ப நல்ல சென்டென்ஸ்லாம், ரொம்ப நல்ல வேர்டெலாம் இருக்குது. ஒரே வேர்டில் 3 வேர்டு இங்கிலீஷில் வர மாதிரி. சரியா? இப்போ நம்ம அதான் அந்த துரீதுக்கு அடுத்தால ஒரு கொஸ்டினை மட்டும் போடணும். சரியா? இப்போ வெறும் துரீதுன்னு சொன்னால் யூ வாண்ட், ஆனால் துரீதுக்கு அடுத்தால ஒரு கொஸ்டின் போடுறோம்னா டூ யூ வாண்ட், அது வந்து கொஸ்டின் வேர்டாக மாறுது. சரியா? அதை தான் யூ. அப்போ துரீதுன்னு சொன்னால் யூ வாண்ட், ஒரு கொஸ்டின் போடும்போது டூ யூ வாண்ட் கொஸ்டினாக மாறுது. சரி, இதே என்ன கொஞ்சம் வித்தியாசம் சொன்னோம்னா ஹல்லு துரீதுன்னு கூட நம்ம கேட்கலாம். ஹல்லு துரீதுன்னு சொன்னால் அது என்ன கொஞ்சம் அட்வான்ஸாக உள்ள சென்டென்ஸ். சரியா? பொதுவாக நடைமுறையில் யூஸ் பண்ணக்கூடியது இந்த துரீது தான். சரியா? அப்போ துரீதுன்னு சொன்னால் கொஸ்டின் போட்டாச்சுன்னா துரீத், அந்த கொஸ்டின் ஸ்டைலில் நம்ம அதை கேட்கணும். துரீத். சரியா? டு யூ வாண்ட், உனக்கு வேணுமா, ஆப்கு சாஹியே கியா, துரீத். கரெக்டாக? ஓகே,
அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, அந்த ஆள் நம்ம கேட்ட ஆள் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஆமாம் எனக்கு வேணும். எஸ் ஐ வாண்ட். हाँ मुझे चाहिए. हाँ मुझे चाहिए. சரியா? हाँ मुझे चाहिए. எஸ் ஐ வாண்ட். ஆமாம் எனக்கு வேணும். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? நாம் உரீத். சரியா? நாம் உரீத். நாம் எஸ் உரீத் ஐ வாண்ட். கரெக்டாக? நாம் எஸ் உரீத் ஐ வாண்ட். அப்போ சேச்சும்போது எஸ் ஐ வாண்ட். ஆமாம் எனக்கு வேணும். हाँ मुझे चाहिए. கரெக்டாக? சரி, அடுத்தால அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, எனக்கு கொஞ்சம் வேணும்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சரியா? எனக்கு கொஞ்சம் வேணும். அது எப்படி சொல்கிறது அரபிக்கில்? சரியா? இப்போ நம்ம பார்க்குற சென்டென்ஸ் எல்லாமே நடைமுறையில் நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போனோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய சென்டென்ஸ். அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். சரியா? எந்த சென்டென்ஸுமே இது வந்து தேவையில்லை, இது வேஸ்ட்டுன்னு கிடையாது. எல்லாமே நமக்கு நடைமுறையில் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகக்கூடியது. இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கனாலே நிச்சயமாக உங்களால் அரபிக் பேச முடியும். கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க, எனக்கு கொஞ்சம் வேணும்னு சொல்கிறோம். சரியா? எனக்கு கொஞ்சம் வேணும். ஐ வாண்ட் சம். मुझे थोड़ा चाहिए. சரியா? मुझे थोड़ा चाहिए. ஐ வாண்ட் சம். எனக்கு கொஞ்சம் வேணும். அப்போ உரீதுன்னு சொன்னால் ஐ வாண்ட். சரியா? சம்முக்கு அரபிக்கில் என்னது? ஷுவை. சரியா? ஷுவைன்னு சொன்னால் ஷொயின்னு சொல்லலாம், ஷுவை. சரியா? உரீது ஷுவைன்னு சொன்னால் ஐ வாண்ட் சம். எனக்கு கொஞ்சம் வேணும். मुझे थोड़ा चाहिए. சரியா? உரீது ஷுவை. ஓகே? சரி, எனக்கு வேண்டான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்கிறது? சரியா? எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட். मुझे नहीं चाहिए. मुझे नहीं चाहिए. ஐ டோன்ட் வாண்ட். எனக்கு வேண்டாம். லா உரீத். லா உரீத். கரெக்டாக? உரீத் ஐ வாண்ட். லா உரீத் ஐ டோன்ட் வாண்ட். அவ்வளோதான். அந்த சென்டென்ஸில் உரீதுக்கு முதல்ல வந்து ஒரு லா சேர்த்துருங்க. சரியா? அப்போ லா உரீதுன்னு சொன்னால் எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட். मुझे नहीं चाहिए. புரிஞ்சுதா? ஓகே? சரி, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். சரியா? ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.